நூஹ் நபி அவர்கள் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இறைவனின் கட்டளைப்படி அந்த பிரமாண்டமான கப்பலை மிக தீவிரமாக கட்டிக் கொண்டிருந்தார்கள். 950 ஆண்டுகள் உண்மையை சொல்லியும் மக்கள் கேட்கவில்லை. இப்போது இறைவனின் கட்டளைப்படி ஒரு பாதுகாப்பு பெட்டகம் உருவாகிறது. என்ன இது? கடலே இல்லாத இடத்தில் பெரிய கப்பல். கடலே இல்லாத இடத்தில் கப்பல் எதற்கென்று மக்கள் கேலி செய்கிறார்கள். ஆனால் நூஹ் அவர்கள் அமைதியாக தன் வேலையை தொடர்கிறார்கள். எதையும் பொருட்படுத்தாமல் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுகிறார். வானம் திடீரென இருண்டு விட்டது. இதுவரை கண்டிராத அளவுக்கு பெருமழை பெய்கிறது. பூமியின் அடியிலிருந்தும் நீர் ஊற்றெடுத்து வெளியேறுகிறது. இது ஒரு பெரிய வெள்ளமாக மாறி இந்த உலகத்தை மூழ்கடிக்கப் போகிறது. விரைந்து செல்லுங்கள். பெரும் வெள்ளம் வருவதற்கு முன் கப்பலில் ஏறுங்கள். இறைவனின் கட்டளைப்படி உயிரினங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக கப்பலுக்குள் நுழைகின்றன. நம்பிக்கையுள்ளவர்களும் ஏறிவிட்டனர். கப்பல் பயணத்திற்கு தயாராக உள்ளது. நீர்மட்டம் உயர்கிறது. நான் மலையை நோக்கி ஓடுகிறேன். நான் தப்பிப்பேன். இந்த ஆழமான வெள்ளம் என்னை ஒன்றும் செய்யாது. என் மலை எனக்கு பாதுகாப்பு தரும். மகனே, கப்பலில் ஏறிக்கொள். இன்று இறைவனின் தண்டனையில் இருந்து யாரும் தப்ப முடியாது. அவன் தன் வழியை மாற்ற மறுக்கிறான். ஒரு பெரிய அலை வந்து நூனை இழுத்துச் செல்கிறது. இந்த சோகம் தாங்க முடியவில்லை. மழை நிற்கிறது. கப்பல் ஜூதி மலை மீது தரை தட்டுகிறது. உலகம் முழுவதும் அமைதி சூழ்கிறது. ஒரு புதிய ஆரம்பம் தொடங்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.